how to get high ticket clients for your web design service without using paid ads and any other freelancing platforms. Website development is a competitive market. High range la charge பண்ற tech companies இருக்காங்க. ரொம்ப cheap 5 to 6,000 rupees charge பண்ற people இருக்காங்க. Then இந்த ஒரு competitive market la எப்படி stand out பண்றது? There is a solution. Instead of promoting your service, try to figure out the problem in their website and give them a solution. Sounds cool, but எப்படி ஒரு ப்ராப்ளத்தை ஃபிகர் அவுட் பண்றது? இதுக்கு ஏதாச்சும் ஹேக்ஸ் இருக்கா? Yeah, there is the hack. Suppose நீங்க ஒரு வெப் டெவலப்பர், ஏஜென்சி ஓனர், ஃப்ரீலான்சர் ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டர் யாரா இருந்தாலும் இந்த ஒரு ஹேக் மூலமா உங்களால ஹை டிக்கெட் வெப் டிசைன் கிளைண்ட்ஸ் உங்களால க்ளோஸ் பண்ண முடியும். No further delay, let's get started. Welcome to DigiLife. This is Mazhar. So here are the 3 steps we need to follow to figure out our next web design clients. First, outdated website. ஒரு வெப்சைட் அவுட்டேட்டடா இருந்துச்சுன்னா there will be a chance to closure the clients for sure. Second, not mobile friendly. இன்னைக்கு மேஜர் சர்ச்சஸ் எல்லாமே மொபைல்ல தான் நடக்குது. So ஒரு வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லியா இல்லனா then it's a gold mine for us. Third, website older than 5 to 8 years. ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி 5 இயர்ஸ்க்கு மேல ஆயிருக்கும், அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த 5 இயர்ஸ் ஸ்பேன்ல நிறைய டெக்னாலஜி அப்டேட்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரீச் அவுட் பண்ண முடியும். இந்த 3 பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் கிளைண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படி சர்ச் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா there is a hack. எக்ஸாக்ட்டா இந்த ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி தான் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ண போறோம். Let's take இந்த டைப் ஆஃப் query சர்ச் பண்ணலாம். வெட்டிங் ஹால்ஸ் இன் சென்னை காப்பிரைட்ஸ் 6 years பேக் எடுத்துக்கலாம், 2016. ஸோ 2016. ஸோ இந்த இயரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வெப்சைட் ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 1 or 2 ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வெப்சைட்டே நான் போகிறேன். ஃபஸ்ட் லிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். mandaps.com. ஸோ SSL செக்யூர்ட், ஸோ ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம். அண்ட் தென் பட் வெப்சைட் ஓவராலாக பார்க்கும்போது 2016 வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. பட் ஓவரால் வெப்சைட் பார்க்கும்போது ரொம்பவே நார்மலான வெப்சைட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெட்டிங் அண்ட் பார்ட்டி ஹால் ரிலேட்டட் வெப்சைட். பட் யூசர் இன்டர்ஃபேஸ் வரும்போது ரொம்பவே நார்மலாக இருக்குது. வை? பிகாஸ் யூஸ்வலாக வெட்டிங் ஹால்ஸ் ஆர் கன்வென்ஷன் ஹால் ரிலேட்டட் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாஷாக இருக்கும். ஏன் அவ்வளோ பாஷாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டு அட்ராக்ட் த ஐபால்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ். ஸோ தட் இஸ் த மேஜர் ரீசன். பட் இந்த வெப்சைட் பார்க்கும்போது ரொம்பவே டல்லாக இருக்குது. ஸோ இன்டர்ஃபேஸ் எதுவுமே சூப்பராக இல்லை. ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குது. என்னதான் அவங்களோட சர்வீசஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்பவே நார்மலாக இருக்குது. மேபி நம்ம இவங்களை ரீச் அவுட் பண்ணோன்னா there will be a chance இந்த ஒரு ப்ராஜெக்டை நம்மளால க்ளோஷர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் ஆக்டிவாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மண்டப்ஸ். ஸோ இதே அட்ரஸ் தான். ஸோ இவங்க ஆக்டிவாக தான் இருக்காங்க. பட் இங்கே ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க லோக்கல் எஸ்இஓ கூட ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணல. அண்ட் தென் வில் செக் மொபைல் ஃப்ரெண்ட்லி டெஸ்ட். ஸோ இட் வில் டேக் ஒரு 15-20 செகண்ட்ஸ் ஆகும் மேபி இந்த ஒரு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு. Yeah, the page is not usable on mobile. This page can be difficult to use on mobile device. Yeah. So there are lots of issues in the website. First பார்த்தீங்கன்னா மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. செகண்ட், அவங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அவங்க ஒழுங்காக ஆப்டிமைஸ் கூட பண்ணல. தேர்ட் விஷயம், அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸே சரியா இல்லை. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே சரியா இல்லை. ஸோ இந்த ஒரு வெப்சைட் பார்க்கும்போது பாஷ் அந்த ஒரு ஃபீல் எனக்கு வரவே இல்லை. ஸோ மேபி தெர் பி a chance நம்ம இந்த ஒரு பிஸ்னஸை ரீச் அவுட் பண்ணோம்னா தெர் பி a chance இந்த கிளைண்ட்டை நம்ம க்ளோஷர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. Now, problem figure out பண்ணிட்டோம். Next, எப்படி reach out பண்றது? So, there are several ways you can reach out your prospect. First, website itself. Website contact page ஏதாச்சும் உங்களோட டீடைல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அது மூலியமா உங்களால் ரீச் அவுட் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர், இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல எதுல ஆக்டிவா இருக்காங்களோ டைரக்டா போய் மெசேஜ் பண்ணுங்க. சப்போஸ் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. சிம்பிள். எல்லாமே கிளியரா இருக்கு. பட் என்னன்னு சொல்லி ரீச் அவுட் பண்றது? Here is a template. மேபி இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்க.
லெட்ஸ் டேக் ஒரு 100 பீப்புளுக்கு ரீச் அவுட் பண்றீங்க, அதுல 5% ஆஃப் த பீப்புள் தான் உங்களுக்கு ரிவீட் பேக்கே பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ 100ல 5%னா ஆல்மோஸ்ட் 5 பீப்புள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல ஒரு பர்சன் தான் கன்வெர்ட் ஆகுறான்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்க 100 பீப்புளை ரீச் அவுட் பண்ணிருப்பீங்க, ஸோ ஒரு கன்வர்ஷன் நடந்திருக்கும். தட்ஸ் கூல், யூ நோ. அந்த ஒரு வெப் டிசைன் ப்ராஜெக்ட் உங்களால 50 to 60,000 rupees ஈஸியா உங்களால சார்ஜ் பண்ண முடியும். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இந்த ஒரு ஹேக் மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், எப்படி காம்படிட்டிவான மார்க்கெட்ல ஸ்டாண்ட் அவுட் பண்ணி ஆர்கானிக்கா ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸ் வந்து க்ளோஷர் பண்றதுன்னு சொல்லி. வேற ஏதாச்சும் மார்க்கெட்டிங் ஹேக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இருந்தீங்கன்னா let me know in the comment section. I will try to make a video about it. At last, if you want to learn amazing marketing strategy to upscale yourself and your business, then hit the subscribe button so that you won't miss any of my future videos. Until then, Mazhar signing off.